பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில நம்ம தியானிக்க வேண்டிய வேத வசனம் என்னன்னா, எசேக்கியேல் 39வது அதிகாரம் 29வது வசனம். நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை ஊற்றினபடியினால் என் முகத்தை இனி அவர்களுக்கு மறைக்க மாட்டேன். ஆமென். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. தேவன் அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவே மாட்டாராம். நம்ம அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் கண்டிப்பா நமக்கு இரக்கம் செய்வாராம். கவலையோடு, நெருக்கத்தோடு, பாரத்தோடு, உபத்திரவத்தோடு இருக்கீங்களா? தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணுவார். வேதம் அதை தாங்க சொல்லுது. அவர் ஒளியா இருக்கிறார். அந்த ஒளியில நம்ம வாசம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை மாற்றுவாரு, உயர்த்துவாரு, ரட்சிப்பாரு. அவர் ஆவியையே நமக்குள்ள ஊற்றிட்டாராம். அதனால அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கவே மாட்டாராம். என்ன பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும் கலக்கமே படாதீங்க. கர்த்தர் நம்மில் பிரகாசிப்பார். நம்ம அவரை நேசிப்போம். ஆமென்.